ஐஞ்சிறுகாப்பியங்களான 5 நூல்களும் திருமாலை முதல் தெய்வமாகக் கொண்ட சமண சமயத்தைச் சேர்ந்தவை. ஐஞ்சிறுகாப்பியங்களுள் முதல் நூல் உதயணகுமார காவியம். உதயணன் வரலாற்றைக் கூறும் உதயணகுமார காவியம் 6 காண்டங்களும் 367 பாடல்களையும் உடையது. இந்நூலின் நடை அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. இரண்டாவதாக நாககுமார காவியம். தமிழில் மறைந்து போன இலக்கியங்களுள் நாககுமார காவியமும் ஒன்று. மூன்றாவதாக யசோதர காவியம். உயிர்கொலையின் தீமையை விளக்குவதாக அமைந்தது. 5 சருக்கங்களையும் 320 பாடல்களையும் கொண்ட யசோதர காவியத்தை இயற்றியவர் யாரென்றே தெரியவில்லை. நான்காவதாக சூளாமணி. திவிட்டன் என்பவன் சுயம்பிரபையை மணம் செய்து கொண்ட வரலாற்றைக் கூறுவதே சூளாமணி. 12 சருக்கங்களையும் 2131 பாடல்களையும் கொண்டது. சூளாமணியை இயற்றியவர் தோளாமொழித்தேவர். சூளாமணியின் இலக்கியச் சுவை சீவக சிந்தாமணியைப் போன்றதாகும். இறுதியாக நீலகேசி. நீலி என்ற பேய் பெண் சமண முனிவரால் பேய்மை நீங்கி சமண மதம் தழுவி பௌத்தர்களுடன் வாதிட்டு வென்று பௌத்தர்களை சமண சமயத்திற்கு மாற்றினார் என்பதை நீலகேசி நகைச்சுவை மிளிரப் பாடுகின்றது. நீலகேசிக்கு நீலகேசி திரட்டு என்ற சிறப்பு பெயரும் உண்டு. நீலகேசி 10 சருக்கங்களையும் 894 செய்யுள்களையும் கொண்டது. நீலகேசியை இயற்றியவர் பெயர் தெரியவில்லை. இவ்வைஞ்சிறு காப்பியங்களுள் சூளாமணி இலக்கிய நயமும் காவியச் சிறப்பும் உடைய பெருங்காப்பியமாக மதிக்கத்தக்க வல்லது. ஆனால் ஏன் சூளாமணியை சிறுகாப்பியத்தில் சேர்த்தனர்?